மச்சான் டீகா உனக்கு தெரியுமா இந்த கோடீஸ்வரர் சுபேராஜ் உனக்கு தெரியுமே? ஓ இல்லாட்டி அவரை தெரியாத மனுஷரிக்காடா எங்கள் ஊரில் அவரை தெரியாதா? எனக்கு தெரியுமே. நீ அவர் மச்சான் எல்லா இடத்துலையும் சொல்லிக்கொண்டு தெரியுத. நீயல் வந்து இந்த புதுசாக சல்லிக்காரனானதுக்கு வேலை இல்லையாம். சல்லி இல்லாதாக்களுக்கு ஒரு அடிக்கே சல்லி வந்தால் அந்த சல்லியை வச்சு பாதுகாத்து காத்திக்காம். அவங்க எல்லாம் பரம்பரை சல்லிக்காரலாம். இந்த அவங்களுக்கு வந்து செலவழிக்கிறதுக்கு தானே கை சொரியுதான், செலவழிக்காட்டி அவங்களோட கை சொரியுதாம். அவங்க பரம்பரை சல்லிக்காரரு. நீயல் வந்து புதுசாக சல்லிக்காரராகி கொண்டு சல்லியை வச்சு பதுக்கி அப்படி நிற்காம். அவர் கேட்க இந்த அவங்கள்ட்ட மாதிரி ஒன்றுகிட்ட பென்ஸ் கார் இருக்கா, அப்போ அவங்கள்ட்ட மாதிரி ஒன்றுகிட்ட BMW இருக்கா, அப்போ ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒவ்வொரு இந்த லேப்டாப் பதிவுதலிக்கா ஒன்றுமே இல்லையே. நீயே சல்லியை பதுக்கி வச்சு சும்மா இந்த சல்லிக்காரனு சொல்லியதை பெரிய இதொன்று மாதிரி நினச்சிக்கோ நிற்காம அவங்க. இனி என்ன சொல்லு உண்ட கம்மையை காட்டுறதுக்கு நேரம் இது தாண்டா. கம்மையை காட்டே உண்ட சல்லிக்கார கம்மையை காட்டே அவங்களுக்கு. நீ அவருக்கு கெம்மையை காட்டி நான் எந்த செய்டா எந்தக்கும் கம்மையை காட்டு. நீ கம்மையை காட்டாட்டி அவர் எல்லா இடத்துலையும் சொல்லிக்கும் தெரியாது. நீங்கள் இப்படித்தான் புதுசாக சல்லிக்காராயிக்கணும், சல்லி இல்லாதவங்களுக்கு சல்லி வந்தா இப்படித்தான் இப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் சொல்லிக்கும். அப்படி கெம்மை காட்டுன்னு சொல்லு. எப்படின்னு கேட்க ஒன்னாட்டிக்கு சல்லி கட்ட நிறுத்தி வீசி கிளம்பி BMW அலப்பி பென்ஸ் காரோட அலப்பி ஒரு சல்லி கட்ட வீசி சிக்கன் சொல்லி அவங்களுக்கு கம்மையை காட்டு. நீ அந்த மாதிரி நாங்கள் செஞ்ச சொல்லி எங்களுக்கு எந்த கிடைக்க போகிறேன்? செல்லியமாக சொல்லி கொண்டு போட்டுண்டா எங்களுக்கு எந்த கிடைக்க போகிறேன்? உனக்கு தெரியுமா இந்த புலிடேம் நாயிடேம் கதை தெரியுமா? புலிடேம் நாயிடேம் கதை தெரியுமா உனக்கு? எங்கேயாலும் போகிற புலிடேம் நாயிடேம் கதை தெரியுமான்னு கேட்க தெரியா செல்லே. அப்போ கேட்டுக்கோ. உலகத்துலேயே எல்லா கண்ட்ரிலையும் வேட்டையாடக்கூடிய ஸ்பீடாக சும்மா ஃபாஸ்ட்டாக நெருப்பு மாதிரி ஓடக்கூடிய நாயல் எல்லாத்தையும் கொண்டாந்து ஒரு இடத்துக்கு கொண்டாந்து ரேஸ் ஒன்று வச்சான். அந்த ரேஸில் ஸ்பீடாகவே ஓடு 1 2 3 நாயை வந்து செலக்ட் பண்ணி ஸ்பீடாகவே ஓடு வேட்டையாடுக நாய். நான் கண்டிக்கு வேட்டையாடுக நாய் பாலைவனத்தில் மரபியல் கொண்டு வைத்து மொசலில் கைவிட்டு அதில் பின்னால் விரட்டி விடுவேன் நாயை. இப்படி பௌத்துக்கிட்டா இப்படி மெல்லிச்சு காலையெல்லாம் நீட்டம் ஸ்பீடாக ஓடுக வேட்டை நாயோ. 3 செலக்ட் பண்ணி 3 கொண்டு வந்து சீட்டை தெரியுமா எனக்கு? புலி சீட்டா அம்மா சீட்டை தானே ஃபுல் ஸ்பீடாக ஓடுக. உலகத்திலே ஈக்கிய மிருகத்திலே ஃபாஸ்ட்டாக ஓடுதோ. இந்த உலகத்துலேக்கு எல்லா மிருகத்தையும் பார்க்க ஸ்பீடாக ஓடுது சீட்டா. விளங்கினா சீட்டா குதிரையை பார்க்க ஸ்பீடாக ஓடுகிறது சீட்டா. அந்த சீட்டாவோட இந்த 3 நாயல் ரேஸ் ஒன்று வச்சான். எது ஸ்பீடாக ஓடியோன்னு சொல்லி பார்க்கறதுக்கு சரியா. அதுக்கப்புறம் 1 2 3 சொல்லி ஷூட் பண்ண அந்த சத்தத்துக்கு தான் நாயெல்லாம் ஓடத்துக்கு பழக்கி சீட்டாவே. இனி 1 2 3 சொல்லி ஷூட் பண்ணோடனே 3 நாயும் பறக்குதான். ஒரு பறவை ஓடுதான். சீட்டா ஓடிக்கும் ஓடோண்டு சீட்டை வந்து அவட பாட்டில் படுத்து கொண்டு நிற்கிறான். கணக்கே எடுக்கலாம். இந்த 3 நாயும் ஓடு ஸ்பீடாக ஓடுவோம். அது வெளியிறங்கோமில் ஒன்றுமில் அதில் பாட்டுக்கு சும்மா படுத்து கொண்டு நிற்கிறான். என்ன காரணம் மட்டும் செல்வா கொன்னி? சீட்டை நினச்சிக்கு மினி நாயலோட ஓடினாக்க இனி அவட ஸ்டேட்டஸுக்கு அது கொஞ்சம் மெச்சாகலேன்னு அவட பாட்டில் இண்டிக்குமே. அதுவும் சரிதான். ஆனால் அது சரியான விட இல்லை. அப்போ நாயோட ஓடி கிடைக்கிய வெற்றி வந்து அது ஒரு வெற்றி இல்லைன்னு நினச்சிக்குமே. அதுவும் இல்லைடா. தெல்லத்தை கேத்துக்கோ. சீட்டான்னு சொல்லி மிருகம் வந்து மச்சான் அது பசி வந்தாக்க வேட்டையாடுறதுக்கு மிருகத்தில் பின்னால் மாண்ட மொசல்ட பின்னால் போய்த்து வேட்டையாடுறதுக்கு மட்டும்தான் அதோட ஸ்பீடை யூஸ் பண்ணுங்க, அதோட பவரை யூஸ் பண்ணுங்க, அதோட எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுற அது வேட்டையாடுறதுக்கு மட்டும்தான். பசி வந்தால் மட்டும்தான். அது இல்லாமல் இந்த ஒவ்வொரு நாய்க்கு தேவையான மாதிரிக்கு ஒவ்வொரு நாய்க்கும் அது அதோட ஸ்பீடை யூஸ் பண்ணுறோம் இல்லை, எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுறோம் இல்லை. விளங்கினா? இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. These nuts